நிறைய ஃபேமிலியில என்ன ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுனாக்கா, என்னதான் சம்பாத்தியமா இருக்கலாம். 25,000, 75,000, 1,25,000 எவ்வளவு இருந்தாலும் மாச கடைசியில என்னால ஒரு ரூ. 10,000 என்னால சேவ் பண்ண முடியல, இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோல வந்து எப்படி நீங்க காசை எஃபெக்டிவா சேவ் பண்ணலாம், எப்படி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். அண்ட் உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல, பர்சனல் ஃபினான்ஸ்ல ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கனெக்ட் வித் மீ. ஸோ உங்களோட செலவை பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டாக டிவைட் பண்ணிடுங்க. ஒன்று வந்து அத்தியாவசியம், எசென்ஷியல்ஸ். அது இல்லாமல் நம்மளால வந்து மாதத்தையே ஓட்ட முடியாது, லைஃப்பை ஓட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் பற்றி பேச போகிறது இல்லை, அத்தியாவசிய செலவை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். நம்ம இந்த அத்தியாவசிய செலவுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் தான் நிறையவே சேவ் பண்ண முடியும் என்டர்டெயின்மெண்ட்டை விட. நம்ம என்டர்டெயின்மெண்ட்னு வரும்போது ரொம்ப அதில் நம்ம காஷியஸாக இருப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய ஃபைனான்ஷியல் டிசிஷன் தப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எசென்ஷியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக ஒரு 3-4 காம்பனன்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கட்டக்கூடிய ரெண்ட், வாடகை, இல்லை ஒரு இஎம்ஐ அத்தியாவசிய காம்பனண்ட்டா. சரி, அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸ் அத்தியாவசிய காம்பனண்ட் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். மூணாவது வீட்டுக்கு செல்லக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன்ஸு, நம்ம மாதம் செலவு பண்ணக்கூடியது, கண்டிப்பாக அது இல்லாமல் ரன் பண்ண முடியாது, எசென்ஷியல்ஸ். நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனுங்க. எஜுகேஷனுமே இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய செலவு தான். ஸோ நம்மளோட ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸை நம்ம நிறைய நேரத்தில் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபைனான்ஷியல் டிசிஷனாக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன ஒரு கருத்துனாக்கா, மினிமலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த மினிமலிசம்னாக்கா தேவையான விஷயத்துக்கு கண்டிப்பாக செலவு பண்ணணும். அதை அளவாக செலவு பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னாக்கா, அந்த ஒரு சேவிங் காம்பனண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு மாத கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கு. ஸோ உங்களோட எல்லா ஃபைனான்ஷியல் டிசிஷனையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எவாலுவேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை தாண்டி நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதையே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக செலவு பண்ண முடியுமா, மினிமலிஸ்டிக்காக செலவு பண்ண முடியுமான்னு. உங்கள் வாழ்க்கை தரத்தை நான் மாற்ற சொல்லலை, கீழே கொண்டு வர சொல்லலை நான். அதே நேரத்தில் கரண்ட் லைஃபோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், லக்ஸுரியாக இருக்கட்டும், அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஃப்யூச்சருக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியுமா, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறது தாங்க ஒரு வாழ்க்கை. இப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஃப்யூச்சரையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப்பை மட்டுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்யூச்சரை வந்து அதுக்கான ஒரு வெல்த் கார்பஸை சேர்க்காம விட்டுறதுனால என்ன ஆகுதுனாக்கா, இன்றைக்குமே அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஒரு டிசைரபிள் ரிட்டையர்மெண்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. 65% மேலே இருக்கிறவங்க இன்றைக்குமே தொடர்ந்து உழைச்சிட்டு தான் இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆப்ஷன் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் உங்களோட ஃபைனான்ஷியல் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்கள் வெல்த் கார்பஸ் அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஆக்சிலரேட்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் நான். அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். நிறைய ஈக்விட்டி ரிலேட்டட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். ஐ எம் சதீஷ். See you. Bye bye.